தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் காத்திருப்பு போராட்டம். சென்னை எழிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் என் கிருஷ்ணமூர்த்தி, மத்திய சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து பேசிய தலைவர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையின்படி 5 ஆண்டுகள் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணிபுரிந்த தற்காலிக பணியாளர்களுக்கு பணி வழங்கப்படும் என்ற கோரிக்கையை தற்போது நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய பணியாளர்களுக்கு பணிப்பயன் மற்றும் பணப்பலன் கூடிய பணி வழங்கிட வேண்டும். பணி ஓய்வு மற்றும் பணியில் இருக்கும் பொழுது இறந்து பணியாளர்களுக்கு பணப்பலன் கூடிய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்போது பணியாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் இனி பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் வழங்கும் முறையை இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, திருவள்ளூர் கோட்டம் நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரிந்த என்எம்ஆர் பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள பணியாளர்களின் பெயர் பட்டியல் அரசுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது என தெரிவித்தார். ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பல ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்களையும் அவர்களை 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நிரந்தர அரசாணையை ஏற்று அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும். இது கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவை கடந்த 2 ஆட்சிகளுமே அமுல்படுத்தாமல் காலதாமதம் செய்து வந்தது. இதை கண்டித்து இதை அமுல்படுத்த வேண்டி கடுமையான போராட்டங்களை நடத்தியது இந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம். இதுக்கிடையில் நெடுஞ்சாலைத்துறை திருவள்ளூர் கோட்டத்தில் மட்டும் ஏற்கனவே பணி செய்தவர்கள், பல ஆண்டுகளாக பணி செய்தவர்களை திடீரென்று நிறுத்திவிட்டார்கள். அவர்களை வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் வழக்கும் தீர்ப்பு கொடுத்தது. அவர்கள் அனைவருக்கும் பரிசீலனை செய்து வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. அதற்கு ஒரு தலைமை பொறியாளர் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை செய்தார். விசாரணையில் அதாவது துறையில் வேலை செய்யும் போது சம்பளம் வாங்கிய ஒரிஜினல் ரசீதுகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற சொல்லி ஒரே ஒரு காரணத்தை காட்டி அவர்களை மீண்டும் பணியில் எடுக்காமல் விட்டுவிட்டார். அதை நாங்கள் மீண்டும் அப்பீல் போயிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே யாருமே இப்ப ஆளுங்களே இல்லை. நெடுஞ்சாலைத்துறையில திருவள்ளூர் கோட்டத்தில் ஆளுங்களே இல்லை. எல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டு வேலை செய்யறாங்க. இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு எல்லா துறையிலும் கான்ட்ராக்ட் முறைகளை ரத்து செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த ஆட்சி புதிதாக ஆட்சி வந்திருக்கிறது. இந்த ஆட்சியை முறையே எங்கள் சங்கத்தின் சார்பிலாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். எங்களுடைய கோரிக்கைகள் இந்த 3 துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையினுடைய கோரிக்கைகளை நாங்கள் கோரிக்கையாக வடிவமைச்சு அவர்களை நேரில் பார்த்து, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களையும் நேரில் சந்தித்து, நீர்வளத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க பரிசீலனை செய்வதாக சொன்னார்கள். இதுல இன்னொரு வேடிக்கைன்னா, கடந்த 2 ஆட்சியுமே 10 ஆண்டு பணி முடிச்சவர்கள் நிரந்தரம் செய்வதாக இருந்தது. அதை கிட்டத்தட்ட 20 வருஷமா நிரந்தரம் செய்யப்படவில்லை. அப்ப இந்த ஆட்சி, புதிதாக வந்த ஆட்சி ஒரு படி மேல போயிட்டு 5 வருஷம் தினக்கூலியாக வேலை செஞ்சாலே அவர்கள் நிரந்தரம் செய்வதாக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தது. அதன்படி 5 ஆண்டுகள் கணக்கில் எடுத்துக்கிட்டாக்கா ஏற்கனவே 3407 பேர் 213 ஜியோல தவறுதலாக போஸ்டிங் போட்டாங்க. ஏன்னா பொதுப்பணித்துறையில, நீர்வளத்துறையில் ஒன்லி டெக்னிக்கல் பர்சன் தான் வேலை செய்யறாங்க. எல்லாரும் பிஇ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க, காலேஜ் படிச்சவங்க, இவங்கெல்லாம் தான் வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு அத்தனை பேருக்குமே 2019 233 அரசாணையில சூப்பர் அண்ட் ஸ்கேவஞ்சர் சொல்லி போஸ்டிங் போட்டாங்க. பிஇ படிச்சவங்க கூட. ஆனா இந்த போஸ்டிங் போட்டது காரணமே இதே பிஇ படிச்சவங்க தான். ஒரு கமிட்டி போட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒரு கமிட்டி போட்டார். நம்ம சங்கத்தின் சார்பில் அவர் சந்தித்து மனு கொடுக்கும் போது ஒரு கமிட்டி போட்டார். அந்த சத்தியமூர்த்தின்ற ஒரு சி தான் அந்த கமிட்டியினுடைய தலைவர். அவரு மினிமம் சம்பளத்துல, ஒரு குறைஞ்சபட்ச சம்பளத்துல, அடிப்படை சம்பளம் பிளஸ் பேசிக்
அதை போட்டு இந்த போஸ்டிங் போட்டார். அப்போ பிஇ படிச்சிருந்தாலும் அவர் சூப்பர் தான், ஐடிஐ படிச்சிருந்தாலும், டிப்ளமோ படிச்சிருந்தாலும், டிகிரி படிச்சிருந்தாலும் சூப்பர். இதை போட்டுட்டு இதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு போட்டாக்கா மற்ற எல்லா துறையும் கேட்கின்றது அப்போது இருந்த 2 ஆட்சியுமே சொல்லிட்டு இருந்தது. ஆனா இதுல நாங்க போராடி சலிக்கல, இன்னும் போராடிக்கிறோம். இப்போ வந்த ஆட்சி கூட இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் நடக்குது, அவங்க நினைவு கூறுகின்ற வகையில, அவங்க கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற வகையில தான் நாங்க இந்த போராட்டமே நடத்தி இருக்கிறோம். இந்த போராட்டம் ஆரம்பம், இந்த ஆட்சிக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட போராட்டம் தான். இன்னும் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்துவோம். எங்க பிரச்சனை தீர்வுன்னு சொன்னா பட்ஜெட் கூட்டத்துல கண்டிப்பா 5 ஆண்டு பணி முடிச்சாலே அவங்க அத்தனை பேர் நிரந்தரம் செய்வாங்க, அரசாணை வழங்குவாருங்க தமிழக முதலமைச்சர் நம்பிக்கை இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். எவ்வளவு பேர் இருக்கீங்க சார்? இவங்க குறிப்பிட்ட இது வேலை செஞ்சு எல்லாம் தினக்கூலி பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல விடுபட்டவங்க, ஏன்னா அவசரமா லிஸ்ட் எடுத்தாங்க, அப்ப விடுபட்டவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த தமிழக அரசு 5 ஆண்டு சொன்னது கணக்கில் எடுத்துக்கிட்டாக்கா இன்னும் 1000 பேருக்கு மேல வருவாங்க. அரசுக்கு 4000 பேரோ 5000 பேரோ அப்பாயின் பண்றதுல அவங்களுக்கு பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா பண்ணிருக்காங்க பல துறையில, இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு கூட பண்ணிருக்காங்க. அப்போ 4000 பேர் 5000 பேர் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா எண்ணமாருமே அவங்க எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்கோ கம்ப்ளீஷன் ஆஃப் 5 இயர்ஸ், இப்போ இவங்களுடைய இதுல 5 வருஷம் எப்போ முடிக்கிறாங்களோ அதுல இருந்து வேலை செஞ்சா அவங்களுடைய சர்வீஸ் கிடைக்கும், மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா, எல்லா சலுகையும் அவங்களுக்கு கிடைச்சிடும், ரெட்ராஸ்ட் பெனிஃபிட் கிடைச்சிடும். அப்போ அவங்க அந்த 5 ஆண்டு பணி முடிச்சதுல இருந்தே அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணி அரசாணை வழங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த போராட்டத்தை அவங்க நினைவு கூறுகின்ற வகையில எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், செஞ்சிருக்கிறோம். அதனால இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த அரசாங்கம் 5 ஆண்டு, அதாவது எங்களுக்குள்ள, அதாவது இந்த தினக்கூலி பணியாளர்களுக்குள்ள ஏற்கனவே 10 வருஷம் முடிச்சவங்க இல்லை இப்போ 10 வருஷம் முடிச்சவங்க, ஏன்னா அரசாங்கம் 5 ஆண்டு வேலை செஞ்சாலும் நிரந்தரம் சொல்லியிருக்குது. அவங்கவுங்க சர்வீஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. யார் எந்த வருஷம் 5 ஆண்டு பணி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வருஷம் இருந்து ரெட்ராஸ்ட் பெனிஃபிட் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்க போகுது. அப்போ யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இவங்களுக்குள்ள நான் முதல்ல முடிச்ச 5 வருஷம் இல்லை நான் முதல்ல 10 வருஷம் முடிச்சேன் எங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினையை தலைமை தாங்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. தொழிலாளி யாருமே எல்லாருமே இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வராதவங்க எல்லாம் எதிரானவங்க இல்லை. பல இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ எங்க தோழர்களே 10 பேர் ஒரு செக்ஷன்ல 5 பேர் வந்திருக்காங்க, 5 பேர் அங்க எல்லாம் பராமரிப்பு பணியில இருக்காங்க. அப்ப எங்களுக்கு பொறுப்பு வேற எந்த இன்ஜினியர்ஸும் கிடையாது, ஆட்சியாளர் கூட இல்லைன்னு கூட நான் சொல்ல முடியும். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தோழர்களே இதெல்லாம் கணக்கில் எடுத்து நாங்க ஏற்கனவே எல்லாருமே மனு எல்லாம் கொடுத்துருக்குறோம். தொடர்ச்சியா ஒரு 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு தான் வரும். அதனால இந்த போராட்டத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு புதிய ஆட்சி இந்த மாதிரி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட இந்த போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடக்கம். சி. ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தொழில்நுட்ப கலப்பணர் சங்கத்தோட மாநில தலைவர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள், மாநில துணை செயலாளர்கள், சென்னை மற்றும் தமிழகத்தில் இருந்த நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தனர்.